இப்போது புது விதமான மோசடி அரங்கேறி வருகிறது. குறிப்பாக இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக பெண் தேடுபவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடந்து வருகிறது. பரமத்தி வேலூர் அருகே திருமண மோசடியில் ஈடுபட்டதாக மணப்பெண், தரகர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த வடைக்கரையாத்தூர் பகுதியை சேர்ந்த சிவ சண்முகத்திற்கு 37 வயதாகிறது. இவர் கருத்து வேறுபாட்டால் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தாயுடன் வசித்து வந்தார். இரண்டாவது திருமணத்திற்காக பெண் தேடிய போதுதான் தரகர் தமிழ்ச்செல்வி என்பவர் மூலம் மதுரையை சேர்ந்த ராஜா, மாரி மற்றும் கஸ்தூரி பாண்டி, முத்துலட்சுமி, வேல்முருகன், சங்கர் என்கிற நாராயணன் ஆகியோர் சிவசண்முகத்திற்கு அறிமுகமாகியுள்ளனர். இவர்கள் இரண்டாவது திருமணத்திற்கு பெண் பார்த்து தருவதற்கு 4 லட்சம் ரூபாய் தொகையை கமிஷன் பேசி அதில் 1,20,000 ரூபாயை கமிஷனாக பெற்றனர். இவர்கள் மூலம் விருதுநகர் மாவட்டம் ஆலம்பட்டியை சேர்ந்த தீபா என்பவரை சிவ சண்முகத்திற்கு மனம் முடித்து வைத்தனர். இவர்களின் திருமணம் மதுரை மாட்டுத்தாவணியில் ஒரு கோயிலில் எளிமையாக நடந்தது. இந்நிலையில்தான் சிவசண்முகம் தனது சகோதரி வீட்டுக்கு விருந்துக்காக சென்றார். கடந்த 10ஆம் தேதி காலை சிவ சண்முகத்தின் புது மனைவி தீபா காணாமல் போனார். அத்துடன் நகைகள், வெள்ளி கொலுசு, பட்டுப்புடவை உள்ளிட்ட பொருட்களும் காணாமல் போயின. தீபாவின் செல்போன், தரகர்களின் செல்போன் என அனைத்தும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தன. அப்போதுதான் திருமணம் என்ற பெயரில் தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்தார் சிவசண்முகம். இதனால் வேதனை அடைந்த அவர் வீட்டிற்கு சென்று தற்கொலை என்ற தவறான முடிவை எடுத்துக்கொண்டார். தகவல் அறிந்த நல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மோசடி கும்பலை பிடிக்க வேலகவுண்டம்பட்டி காவல் ஆய்வாளர் தேவி தலைமையில் 6 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் சிவ சண்முகத்திற்கு ஏற்கனவே திருமணமான மதுரை பட்டத்து சந்து பகுதியை சேர்ந்த ஜோதி என்ற ஜோதிலட்சுமியை தீபா என பெயர் மாற்றம் செய்து மணப்பெண்ணாக 3 நாட்கள் நடிப்பதற்கு 30,000 ரூபாய் கூலி பேசி சிவ சண்முகத்திற்கு திருமணம் செய்து வைத்தது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் கிடைத்த கமிஷனை 3 பெண் தரகர்கள் உட்பட 5 பேரும் பிரித்து கொண்டதும் தெரிய வந்தது. திருமணம் என்ற பெயரில் ஏமாற்றி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை செய்ய தூண்டியதாக மோசடி திருமணத்தில் ஈடுபட்ட தீபா என்ற வேடத்தில் நடித்த ஜோதிலட்சுமி, தரகர்கள் தமிழ்ச்செல்வி, முத்துலட்சுமி, வேல்முருகன், சங்கர், கஸ்தூரி பாண்டி ஆகியோரை நல்லூர் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ஜோதிலட்சுமி இதே போல பல பேரை போலி திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருமணம் என்ற பெயரில் மோசடி செயலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார்.